எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தங்கம் விலை வரலாறு காணாத உச்சமாக கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி அன்று ஒரு பவுன் 97,600 என்ற நிலையை எட்டியது. இதை பார்த்து அதிர்ந்து போன மக்கள் இனி எப்படி தங்கம் வாங்குவது என்று யோசிக்க தொடங்கினார்கள். இது ஒரு புறம் எனில் தங்க நகை கடைகளுமே தங்க வியாபாரம் நடக்காத காரணத்தால் முடங்கின. இந்நிலையில் தங்கம் விலை அதிரடியாக குறைந்து வருகிறது. கிட்டத்தட்ட 6,300 ரூபாய் வரை ஒரு வாரத்தில் குறைந்திருக்கிறது. ஆனால் அக்டோபர் 25ஆம் தேதியான இன்று தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தங்கம் விலை 70,000 என்கிற நிலையிலேயே நீடித்து வந்த நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் சிக்கல், ரஷ்யா அமெரிக்கா இடையிலான புவியியல் பதற்றம், சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் போன்ற காரணங்களால் உலகளவில் தங்கம் விலை தாறுமாறாக ஏறத் தொடங்கியது. அதுவும் ட்ரம்ப் இந்தியாவிற்கு 50% வரி விதிக்க தொடங்கியது முதலே தங்கம் விலை இந்தியாவில் எட்டி பிடிக்க முடியாத உயரத்திற்கு பறக்க தொடங்கியது. இதனால் 70,000 இருந்த தங்கம் விலை ஒரு வாரத்தில் 80,000 தாண்டியது. அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து 90,000 தொட்டது. இதனால் விரைவில் 1,00,000 தொடும் என்ற அச்சமும் ஏற்பட்டது. அதனை உறுதி செய்யும் வகையில்தான் இந்த மாத தொடக்கத்தில் தங்கம் விலை ஏறியபடியே இருந்தது. ஒரு கட்டத்தில் 1 கிராம் 12,000 தாண்டி உச்சம் பெற்றது. அதற்கு அடுத்த நாளே, அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி அன்று தங்கம் விலை ஒரு சவரன் 97,600 ரூபாய் என்கிற அளவில் மிகப்பெரிய உயரம் தொட்டது. 1 கிராம் 12,200 என்றாக மாறியது. ஆனால் அடுத்த நாளில் தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 1,600 ரூபாய் வரை குறைந்தது. இதனால் ஒரு சவரன் அக்டோபர் 18ஆம் தேதி நிலவரப்படி 96,000 இருந்தது. அக்டோபர் 19ஆம் தேதியன்று விலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் அக்டோபர் 20ஆம் தேதியான தீபாவளி அன்று ஒரு கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்ததால் ஒரு சவரன் 95,360 குறைந்தது. தீபாவளிக்கு மறுநாள் மட்டும் சற்று அதிகமாகி பழையபடி 96,000 ரூபாயாக விற்பனையானது. ஆனால் அக்டோபர் 22ஆம் தேதி அன்று ஒரு சவரன் தங்கம் மிகப்பெரிய அளவுக்கு சரிந்தது. 3,680 ரூபாய் ஒரு நாளில் குறைந்தது. இதனால் தங்கம் விலை ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் பவுனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. நேற்றும் தங்கம் விலை தொடர் சரிவை சந்தித்தது. ஆனால் காலையில் கிராமுக்கு 40 ரூபாயும் பவுனுக்கு 320 ரூபாயும் அதிகரித்து காணப்பட்டாலும் பிற்பகலில் சறுக்கலையே சந்தித்தது. அந்த வகையில் நேற்று முன்தினம் விலையுடன் ஒப்பிடுகையில் நேற்று கிராமுக்கு 100 ரூபாயும் பவுனுக்கு 800 ரூபாயும் குறைந்து 1 கிராம் 11,400க்கும் ஒரு பவுன் 91,200க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதன் மூலம் தங்கம் விலை 92,000க்கு கீழ் சென்றிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிராமுக்கு 800 ரூபாயும் பவுனுக்கு 6,400 ரூபாயும் குறைந்திருந்தது. நேற்று மாலை மட்டும் 1,120 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று அக்டோபர் 25ஆம் தேதி காலை ஒரு சவரனுக்கு 800 ரூபாய் ஏறி உள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 92,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று மாலையை விட தற்போது 1 கிராம் தங்கம் 100 ரூபாய் உயர்ந்து 11,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் எப்படி மின்னல் வேகத்தில் ஏறியதோ அதே வேகத்தில் இறங்கி வருகிறது. அதன்படி நேற்றும் விலை சரிந்திருந்தது. கிராமுக்கு 4 ரூபாயும் கிலோவுக்கு 4,000 ரூபாயும் குறைந்து 1 கிராம் 170 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,70,000க்கும் விற்பனையானது. அக்டோபர் 25ஆம் தேதியான இன்று வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்றைய விலையிலேயே விற்பனையாகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.